தண்ணியை பார்த்து வாஷ் பண்ணோம். இப்படியே போச்சுன்னா கேவலமாக அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருந்தாங்க. என்னோட ஆக்கிரமம் பார்த்தீங்கன்னா மொத்தம் போச்சு. தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கூட போகாது போல். ஃபோன் வேறு அங்கே வச்சுருக்குறேன். நான் மட்டும் தான் விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் இல்லை, நிறைய பேர் அங்கே பாருங்க. அங்கே ஒருத்தர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி, சிவன் பெயிண்டிங்கு எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்களே. தூரம் விட்டு நம்மளை எங்கே குருத்வாரக்கிட்ட நம்ம வண்டியை நிறுத்தி டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுதி வச்சது போல. இதுக்கு மேலே நம்ம எடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற கேமராலாம் பிடிஞ்சி அமுச்சிடுவாங்க. இங்கே இவ்வளோ எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 176 ரூபா இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா 250, 60, 65 ரூபா இருக்குது. இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசு. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 7வது ஸ்டேட்டை முடிச்சுட்டு 8வது ஸ்டேட்டான உத்தரகாண்டுக்கு நம்ம போய்க்கிறோம் நண்பாஸ். நான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் தங்கினது. நான் இருக்கிற இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணால் உத்தரகாண்டுக்கு நம்ம போயிடலாம் நண்பாஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது உத்தரகாண்டுக்கு. அந்த 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம் நண்பாஸ். மார்னிங் வைவே கூட ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல. நம்மளுக்கு இந்த பெட்ரோல் பங்க்கில் தங்கினத்துக்கு இவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் நண்பாஸ். ஓகே பை, தேங்க்யூ, வில் சி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே போகலாம். இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நண்பாஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஆனால் பெட்ரோல் பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நேற்று இந்த இடத்துல தான் வந்து பெட்ரோல் எண்டாக இருக்குது. கரெக்டாக நான் வந்து பங்க்கிட்ட தான் வந்து ஃபில் பண்ணோன்றதுக்காக இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது பெட்ரோல் பங்க்குங்கெல்லாம் சிட்டி சென்டரில் வந்து பெட்ரோல் பங்க் ஆகட்டும், ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் அவ்வளோவா க்ளீனாகவே இருக்கிறதில்ல. ஆனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து பிடிச்சி எல்லாமே நீட்டாக வைக்கிறாங்க. நீட்டாகவே மெயின்டெனும் பண்ணுறாங்க. ஊருக்குள்ளே நல்லா இருக்கிறதில்ல, ஊருக்கு வெளியே யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் எல்லாம் நீட்டாக இருக்குது. ஃபுல் டைம் போட்டு வச்சேன். மார்னிங் வைவே பாருங்களேன், நல்லா ஃபாகியாக நல்லா செம்ம கிளைமேட்டாக இருக்குது. சன்ரைஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஆகுது. இந்த அந்த பிரிட்ஜை தாண்டி லெஃப்ட் எடுத்துன்னு போனோம். அதாவது வெயிலும் கோல்டும் கரெக்டாக சேர்கிற டைமில் நம்ம ரைடு பண்ணுறோம். அதனால பார்க்குறது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே எதனா ஃபுல் சம்மர் ஆயிருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்திருக்காது. 6-7 மணிக்கே வந்து வெயில் சுட்டெரிச்சிருக்கும். இங்கெல்லாம் வந்து இன்னும் அடுத்த மாதம் மேலே தான் வந்து வெயிலும் ஸ்டார்ட் ஆகும், சீசனே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி தான் போயிருக்கும். அது அப்புறம் எப்படி தான் என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த மாதிரி டைம்லேயும் பார்க்குற இடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி நல்ல ரோடு டிரைவ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட வரும்போது நல்லா இருந்துச்சு ரோடு. ஜம்முக்கு என்ட்ரானோம், ஜம்மு, காஷ்மீர், லடாக்கு, இமாச்சல், ஐயோ 3 ஸ்டேட்டுங்களும் ரோடுங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் 50% நல்லா, சாரி 40% நல்லா இருக்குது, 60% நல்லா இல்லைங்க ரோடு.
எப்படியோ இதுக்கு மேலே ஆனால் ரோடு வந்து நல்லா இந்த மாதிரி ஹைவேவாக இருந்துச்சுன்னா சும்மா 50-60 அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். வண்டி கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இதுக்கு மேலே ஆனால் பள்ளங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சண்டிகர் ரைட் எடுக்கணுமோ? ஓகே, நம்ம இங்கே நான் காலையில் போலீஸ்க்குறாங்க. இப்போ நம்ம வண்டி நிற்க வச்சு பார்த்து என்ன வண்டி நிற்க வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரியே பேசுவாங்க போல். ரைட்டு தான் எடுக்கணும். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டு போயிருக்கோம். நேற்று நைட்டு அதாவது நம்ம என்னப்பா போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, நான் கேட்குறேங்க. தேங்க்யூ சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு எதுக்காக வந்து எல்லா பக்கம் போலீஸுங்க இருக்காங்கன்னா கஞ்சா. ஏன்னா இமாச்சலில் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தா இந்த இமாச்சலில் பார்த்தா நிறைய பக்கம் இருக்குது. அதாவது அந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ரோட்லலாம் கூட வளர்ந்துருக்குது. ஏன்னா அவங்க ஊரில் மட்டும்தான் கஞ்சாலாம் அலௌடு. அப்புறம் வேறு எந்த ஊர்லேயும் கஞ்சா இஸ் நாட் அலௌடில். அதனால் செக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ரைடு பண்ணியிருக்கிறோம். நம்மளை பார்த்தீங்கன்னா எந்த போலீஸுமே நிறுத்தலை, எந்த டாக்குமெண்ட்ஸுமே கேட்கல. ஆனால் நம்மளுக்கு நேற்று கேட்டாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் பிடிச்சி எங்கேருந்து வந்துக்கிற, பேக்கில் என்னது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துங்க, சரி அங்கே இருக்கிற இடத்தோட பேர் சொல்லு அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து சார் நான் டாகி ஸ்லோவாக தான் போங்களேன், இந்த மாதிரி ஸ்பீடாக போய் வந்து ரோடில் அடிபட்டு செத்துடுறீங்க, பரிதாபமா பார்த்து போங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை கொடுப்பேன். அதாவது ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டிங்க வந்து பார்த்து உங்களுக்கு வண்டி வந்து போயிட்டு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கணும். ஆல்ரெடி எங்களை விட உங்களுக்கு நல்லா புத்தி தான், பட் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய இறந்து போகிறீங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு பவர் தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பவர் வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு கொடுத்துட்டா ஆக்சிடென்ட்னாலேருந்து நிறைய விலங்குங்க வந்து தப்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு தான் அந்த பவர், இந்த டேனோஸ் மாதிரி நம்மளுக்கு அந்த பவர் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்க ஒரு நாள் மகாதேவ் ஐ லவ் மகாதேவன் போட்டு ஒரு டனல் 3 அது வேற இருங்க காட்டுறேன். பெயிண்டிங் எல்லாம் பண்ணி, சிவன் பெயிண்டிங்கு எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்களே. ஓகே, நம்ம இந்த டனலுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த டனல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிறாங்களே, அதாவது நம்ம இமாச்சலில் பார்க்கும்போது டனல் 12 அப்படியே இருந்துச்சு, பட் 1 2 3 எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஓகே அந்த டனலுங்க வந்து இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 1 2 3 4 5லேருந்து 12 பார்த்தீங்கன்னா அந்த டனலை வந்து ஸ்டாப் ஆகுது. லாஸ்ட் டனல் பார்த்தீங்கன்னா அந்த இது அட்டால் டனல். அதான் நம்ம வந்து அந்த ஸ்பிரிட் வேலிக்கு நம்ம வந்து லாஸ்ட் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தோம்ல, அதுதான் லாஸ்ட் டனல் போல. அது வந்து 14th டனல் நினைக்கிறேன். பஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ், சரி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரேக் எடுக்கலை. எங்கன்னா டீ குடிக்கலான்னு பார்த்தா கடைங்களே இல்லை. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா குருத்வாரா இங்கே இருக்குது, அங்கே டீ கொடுத்துங்கிறாங்க. நம்ம இப்போ போய் குருத்வாரில் போய் டீ குடிக்கலாம் பாஸ். பயங்கர பசியாக இருக்குது இப்போ. சரி, அங்கே நான் கேட்டேன்
இப்போ சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, ஒரு டீ மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு. சரி ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பிஸ்கெட் ஒன்று இருக்குது, ஒரு டீ இருக்குது, அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சிடலாம், அவ்வளோதான். அது வேறு டீ நல்லா பெரிய கிளாஸில் எவ்வளோ வேணுமானு கொடுப்பாங்க. சரியா, இவங்க வண்டிங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்துங்கிறீங்க. சரி அங்கிள், அப்படியே அந்த ஓடிடுறேன், இடிச்சிட்டு போகிறீங்க. ஏன்னா சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு தான் போடுவாங்க. இது இப்போல்லாம் போட மாட்டாங்க. எங்கே பார்க்கிங்கு, இப்படி சுற்றின்னு அப்படி போகணும் போல். இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் பார்க்கிங்கு, எல்லாம் பஞ்சாபு, ஹெச்பி, சத்தீஸ்கர். நம்ம இந்த பக்கம் பஞ்சாபை சுற்றியே எல்லா பக்கம் சுற்றிக்கிறோம். இங்கே பாருங்க, இப்படிடா போகிறது, இப்படி இல்லை, இப்படி. இது அவங்களோட கோட்டை, அதனால பார்த்து. எங்கே பைக் பார்க்கிங்கு எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லாம் சிங்கங்கிள்ஸ் இங்கே தான் இருக்காங்க. அப்படியே ஒரு ஷூவை கொடுத்துட்டு, ஷூ வேறு வைக்கணுமா, கொடுத்துட்டு சாயை குடிச்சிடலாம். இங்கே பாருங்க, இங்கே தான் டீ கொடுத்துங்கிறாங்க. நம்ம டீ வாங்கியாச்சு, இப்போ குடிக்கலாங்க டீ. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கப்பு ஃபுல்லாக டீ, அப்புறமா ப்ரெட்டும் கொடுத்துறாங்க. நம்ம ஒரு சின்ன கப்பு டீ பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே நம்ம வந்து டீ எவ்வளோ வேணும்னா குடிக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் விட்டு நம்மளை இங்கே குருத்வாரக்கிட்ட நம்ம வண்டியை நிறுத்தி டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுதி வச்சுது போல. நம்மளுக்கு எங்கோ ஒரு இடத்துல வந்து காசு மிச்சம் பண்றதுக்கு நம்மளுக்கு கடவுள் உதவியா இருக்குது. ஓகே அன்பா, நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடல. இங்கே இந்த குருத்வாரில் டீ ப்ரெட்டு சாப்பிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அன்பா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிட்டோம். சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட காசு சேவ் பண்ணிட்டோம். நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒரு டீயும் பிஸ்கெட்டுங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸுங்க தான் நம்ம வந்து தினமும் சாப்பிட்டுங்கிறோம். இங்கே வந்து நம்ம இது சாப்பிட்டதுனால ஒரு 50 ரூபா மிச்சம் ஆயிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இது ஓகே, திரும்ப இப்போ வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்கள் இருக்கின்றது. இருங்க இப்போ போங்க. இப்போது வில்லேஜ் எல்லாம் தாண்டி சிட்டிக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் இருக்கிறோம். சத்தீஸ்கர் தாண்டி தான் வந்து தேராதூன், அப்புறம் தான் உத்தரகாண்டே வரும். இந்த சிட்டிங்க அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்து எனக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா டெல்லியில் பார்த்தது நினைக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம். அப்புறமா இப்போ நம்ம போய்க்கிறோம். இப்போ இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டணும். போக மாட்டேன். பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷன் காட்டுது. அதில் எப்படி போனால் 437 கிலோமீட்டர்ஸ், எப்படி போனால் 479 கிலோமீட்டர்ஸ். இது ஏதோ குருக்ஷேத்ரா அப்படின்ற இடத்தெல்லாம் தாண்டி போகணும். ஓ, இது வந்து பஞ்சாப்க்கு இல்லை, இது வந்து எங்கே வருது, இது ஹரியானா கிட்ட வருது. அதெல்லாம் தாண்டி ஐயோ நம்மளால் அதெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் ரொம்ப லாங்கு. இப்படியே போயிடுவோம். अंकल जी हमारी वजह
என்னோட ஆக்கிரமம். சரி, வண்டி ஃபுல்லாக வண்டி எவ்வளோ தூரம் நல்லா போயிருந்துச்சு. என்ன கர்மாந்திர மண்ணும். சரி, இப்போ இந்த மண்ணை வச்சு எப்படி ஓட்ட போகிறோன்னோ தெரில. சேராயிடுச்சு, எல்லாம் சரி. பேகை பார்த்தீங்கன்னா மொத்தம் போச்சு. தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கூட போகாது போல. வேஸ்ட் துணி கூட எதுவுமே இல்லை. சாக்ஸ் இருந்துச்சு, அதுவும் போச்சு. வந்து தண்ணியை பார்த்து வாஷ் பண்ணோம். இப்படியே போச்சுன்னா கேவலமாக. அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருந்தாங்க. நம்மளாலே தாங்க முடியல. இவங்க தண்ணி போடாமே இருக்கலாம். இவங்க போட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபோன் வேறு அங்கே வச்சிருக்கிறோம். ஃபோன் 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 அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்களாம். इधर भाई. இல்லை, வண்டி போகிறதுக்கான இருந்தால் சின்னதாக ஒரு இடம் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. ஏதோ நான் மட்டும்தான் விழுந்த மாதிரி இருக்கிறேன். ஆனால் இல்லை, நிறைய பேர். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் வந்து எப்படி நிற்க வச்சுக்கிறாங்க. வண்டியும் ஸ்கிட் ஆகுது. ஏரியா எத்தனை பேர் இங்கே வீந்து வர போகிறாங்களோ. இப்போ அங்கே 3 வண்டி போகுது. ஓ அங்கே சைடில் போகிறாங்க. நம்ம அண்ணன் கெத்தம் போயிட்டாங்க. ஓகே, आड़ी में फेल डाउन मेरा पूरा स्किड हो गया यार। यार क्या स्लो कर दे दो लेफ्ट का. ஓகே பஸ், நம்ம போகலாம். இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம போகணுமோன்னு தெரில. அப்படியே வரவங்க யாரும் கீழே விழல, ஸ்ட்ரைட்டாக வரவங்க தான். பால்கானெல்லாம் அவ்வளோதான். சரி நம்ம போகலாம். இங்கே ஒரு அண்ணன் வந்துங்கிறாங்க, பார்த்து போங்கண்ணா ஸ்லோவாக நின்ட்டாங்க. இங்கே யாருன்னா நிற்கணும் போல்.
யாருக்கானா எடுத்து விட்றதுக்கு. இல்லை அட்லீஸ்ட் ஒரு சைன் ஒன்று போகணுமா இல்லையா? ஸ்லோவாக போங்க இங்கே ஸ்கிட் ஆகும். ஒருத்தர் வீடு எடுக்கிறது கேப்சர் பண்ணும் போல இங்கே. அதாவது எப்படின்ட்டு வரவங்க ஓ போயிட்டாங்க லாஸ்ட்டு போயிட்டாங்க. அந்த அக்கா போயிட்டாங்க. இப்படின்னு வரவங்க ஒன்றும் இல்லை, இப்படி வரவங்க தான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கால் வச்சுனே வண்டி ஓட்டணும், இல்லைன்னா ஆகாது. சரி போகலாம். 1 2 3 பைக்கு. ஒரு அக்கா பின்னாடி உட்கார வச்சுங்கிறாங்க. ஸோ வெயிட். அண்ணா நிற்க வைக்கலன்னா நம்ம வந்து பிரேக்கும் அடிக்க முடியாதுங்க. பிரேக் அடிச்சாவும் ஸ்கிட் ஆகுது. ஓ 2 கால் வச்சுன்னு ஸ்லோவாக தான் போகணும். எவ்வளோ தூரத்துக்கு இது போட்டு வச்சுக்கிறாங்களோ. பெரிய வண்டிங்கெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடுது, 2 வீலர் தான். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வந்துங்கிறீங்க. தண்ணி இருக்குமான்னே தெரியலையேங்க. ரொம்ப பழைய பங்காக இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா தண்ணி இருக்கும். ஆக ரொம்ப நல்லதுயா. பெட்ரோல் பங்க் இஸ் நாட் ஒர்க்கிங். ஒர்க் ஆகாத பெட்ரோல் பங்க் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. காஞ்சிச்சுன்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. எவ்வளோ தூரத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கோ தெரில. வரணுமோ டாய்லெட்டு வாஷ்ரூம் எல்லாம் வேண்டாம், ஓன்லி வாஷிங். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து சேராயிடுச்சு, கால் இதெல்லாம் சேராயிடுச்சு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வரல. ஸ்பீடாக வரலேருந்து அவ்வளோதான் கதி, ஃபுல்லாக இருக்கும் சரி. இங்கே பாருங்கள், நம்மளோட பேக் என்ன ஆயிருக்கு பாருங்க. என்னோட ப்ரெஷ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. பேக் எல்லாம் ஏதோ கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் ஏதோ ஒரு சிலது இருக்குது. ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனாலும் இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிட்டு மேலே தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் ரோடு எப்படி இருக்குன்றது தெரியல. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருக்கான்றதுக்காக இங்கே வந்து ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணோம். லெஸ்ஸி இருக்குது, இதை நம்ம பிடிச்சதே இல்லை. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒரு இந்த லஸ்ஸி மோருங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ பிடிச்சதில்லை. இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று, அப்புறம் ஒரு 2 பிஸ்கெட் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இது 3 இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு தாங்க முடியல, இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டு தாங்க முடியல. இன்னும் நான் பார்த்தீங்கன்னா நேபாள் வரைக்கும் போனோம், அங்கெல்லாம் வந்து கோல்டாக ஹீட்டானே தெரியல. ஒரு சில பேர் கோல்டாடுறாங்க, ஒரு சில பேர் ஹீட்ன்றாங்க, என்னன்னு தெரில. ஆனால் நம்ம வந்து இந்த மோர் குடித்தா கண்டிப்பாக நம்மளே கோல்ட் ஆகிடுவோம். சரி, கோல்ட் ஆகிடுவோம். இதை நம்ம குடிக்கலாங்க. அப்படியே ஒரு மாதிரி புளிக்குது மோர். உப்பே இல்லை. இருங்க, நம்ம அங்கிட்ட உப்பு கேட்டு உப்பு போட்டு அப்போ தான் குடிக்கணும், நல்லா இருக்காது. கார்ட் செக்ஷன், அதாவது அங்கே லெஸ்ஸி குடிச்சிட்டு கார்ட் செக்ஷன் மேலே ஏறிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து
ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் பாஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட் செக்ஷன் இருந்தால் ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் பங்க் இருக்கான்னு தெரில. ஏன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க் தான் இருக்குது. அதனால் என்னன்றது நம்மளுக்கு தெரியவில்லை. ஒரு 2 பிஸ்கெட் வேறு வாங்கியிருக்கிறோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கோல்டே இல்லை. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு வேர்த்துங்குது பாஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பசியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காங்கெல்லாம் காய்ச்சி தொங்குது. அதனால் ஒரு 2-3 மாங்காய் பறித்து நம்ம பசியாக போக்கிக்கலாம். ஆனால் இங்கே அண்ணா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் போய் போகலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அங்கே ஒரு அண்ணா வராங்க, அவங்ககிட்ட கேட்டு அப்புறம் போகலாம். ஆனால் இங்கே பேக் வைக்கிறதே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எதுக்கும் அவங்ககிட்ட ஒரு கேட்டலாம், போயிட்டாங்க. அப்புறம் என்ன பிடிச்சி தருமடி அடிக்க போகிறாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. பார்த்துக்கலாம், யாரும் என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போகலாம். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படியே ஊடுத்துட்டு இது எடுத்துடலாம். அப்போ தான் தெரியாது இங்கே ஒரு பவர் பேங்க் இருக்குன்னு. இல்லைன்னா அந்த பவர் பேங்க்கும் தூக்கின்னு போயிடுவாங்க. ஓகே, வந்தாச்சு. ஆனால் இங்கே யாருமே நம்மளை பார்க்கல. ஆல்ரெடி நம்ம கீழே எல்லாம் குட்டி குட்டி மாங்காவே கீழே விட்டுக்குது. எல்லாமே குட்டியாக தான் இருக்குது. அங்கே இருக்குது, ஆனால் எல்லாமே சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். சரி போவோம். பாருங்களேன், எல்லாம் மாங்காய் நம்ம பறிக்கிறதே வேணாம். எல்லாம் குட்டி குட்டி மாங்காய் எல்லாமே அதே கீழே வீண்ட்டுக்குது. வீண்ட்டுருக்கா இல்லை இவங்களே எதனா சாப்பிட்டு கீழே போட்டுச்சான்னு தெரில. நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மக்கிட்ட எப்படி பார்த்தாலும் காரம் இருக்குது, ஆனால் உப்பு தான் இல்லை. எல்லாம் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிங்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற கேமராலாம் பிடிங்கி அமுச்சிடுவாங்க. இங்கே இவ்வளோ எடுத்தாச்சு. இதே ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் போல். அங்கே ஒரு ஆள் வர யாரோ எனக்கு கத்திங்கிறான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பறந்துடுவோம், இல்லையெனில் பிடிச்சி தருமடி அடிப்பார்கள். இந்த மாதிரி பறந்தாச்சியா எங்கன்னா ஒரு பக்கம் பார்த்து சைடில் வண்டியை போட்டு மிளகா தூளுக்குது. ஆனால் உப்பு தான் இல்லை. நான் எங்கன்னா உப்பு வாங்கினேன். பெட்ரோல் பங்க்கில் தண்ணி வாங்கினேன். பெட்ரோல் பங்க்கில் தண்ணி இங்கே இருக்குதா, ஆனால் நம்மக்கிட்ட வாட்டர் கேனில் தண்ணி இல்லை. இங்கே பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பெட்ரோல் போட்டுங்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது உத்தரகாண்ட் போகிறதுக்கு. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 176 ரூபா இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா 250, 60, 65 ரூபா இருக்குது. இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசு. இதில் 176 இதில் 265 ருபீஸ் இருக்குது. இப்போது இது போட்டு நம்ம ஃபுல் டேங்க் பண்ண முடியாது, எண்டில் வந்திருக்கு. ஃபுல் டேங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த உத்தரகாண்ட்கே போக முடியும். 250 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 250 ருபீஸ் நம்ம போட்டு கிளம்பலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன், சாயங்காலம் ஒரு 500 ருபீஸ் போட்டுடுறோன்னு சொல்லிக்கிறான். இப்போ நம்ம இது வச்சு நம்ம பெட்ரோல் போடலாம். 400 ருபீஸ் போட்டுக்கலாம் பெட்ரோல். இல்லைன்னா போக முடியாது.
நம்மளுக்கு இப்போது இம்பார்ட்டன்ட் வேணும் கிடையாது பெட்ரோலுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே வேணாம். சாப்பாட்டு கூட வேண்டாம் நம்மளுக்கு. சரி, இங்கே பெட்ரோல் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்கணுங்க. பின்னாடி இதெல்லாம் எடுத்து ஐயோ ஐயோ 100 ருபீஸு, அக்கௌண்ட்டில் 150 ருபீஸ். ஃபுல் டேங்க் ஆகிடுச்சா? ஃபுல் டேங்க் எப்படி ஆகிருக்குதுடாப்பா? ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்குது. एक मिनट इधर ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு. கரெக்டாக உத்தரகாண்டில் போய் நிற்கும். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் நிற்கும். ஓ ஆறாங்க டேய். ஓ டக்குன்னு வந்துங்கிறான் பாரு. இந்த சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் மாட்டிக்கினாவே ஆயிடுச்சு. எப்போ இந்த சிட்டிலேருந்து வெளியே போக போகிறோன்னு தெரில.